பாருமா, எப்ப பார்த்தாலும் ஏமா இப்படி நடந்துகிட்டே இருக்க? அடியே, இப்பெல்லாம் வர வர உனக்கு இந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப நக்கலா போச்சு. ஆனா இப்ப நான் பண்ணிருக்கிற விஷயத்த பார்த்தா என்ன தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவ. என்ன சொன்ன? நான் அலறிட்டு இருக்கனா? அடியே, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டுல வெறும் அலறல் சத்தம் மட்டும்தான் கேட்கும். ஏன்னா நான் சொல்ல போற விஷயம் அப்படி. பாக்குறியா? ஐயோ அம்மோ, உன் தொல்லையை தாங்க முடியலமா. என்ன விஷயம்னு சொல்லு. இப்ப கேட்கலன்னா விடவா போற? அடியே, நான் சொல்ல போறதில்ல, உனக்கு காட்ட போறேன். மா வளராதமா, என்னன்னு சொல்லு. ஏண்டி, பாரதியும் ஆதியும் புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னதுக்கு நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னல, அதுக்கு ப்ரூஃப் கேட்டல, அத இந்த செல்போன்ல படம் பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படி என்னதாம்மா பேசிக்கிட்டாங்க? போடி, உன்னை நான் தான் பெத்தனானே எனக்கு சந்தேகமா இருக்கு. பாரதி தான் ஆதியோட பொண்டாட்டி. அந்த 2 குழந்தைங்களும் ஆதியோட குழந்தைங்க தான். இத அந்த பாட்டி அம்மாவும் பாரதியும் பேசிக்கிட்டு இருந்தத அத கரெக்டா நான் வீடியோ எடுத்துட்டேன். இதை இப்பவே கொண்டு போய் மித்ரா கிட்டையும் மாப்பிள்ள கிட்டையும் காட்ட போறேன். இவ்வளவு நாள் இத நான் சொல்லிக்கிட்டே சுத்துனதுக்கும் உருண்டு புரண்டதுக்கும் காரணம் என்னன்னு உனக்கு அப்பதாண்டி புரியும். வாடி. விடுமா. இங்க பாருமா, நீ தேவையில்லாத வம்ப விலைக்கு வாங்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்த பத்தி நம்ம 2 பேரையும் அவர் பேச வேண்டாம்னு சொல்லிருக்காரு. இப்ப படம் போடுற பயோஸ்கோப் காட்டுறேன்னு ஏதாச்சும் அவர்கிட்ட போய் நின்னு நல்லா வாங்கி கட்டிக்க போற பாரு. மா, அங்க போய் அவர்கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி என்கிட்ட முதல்ல நீ காட்டு. அப்புறமா அவர்கிட்ட காட்டலாமா வேண்டாமான்னு நான் சொல்றேன். ஏய், ஐயோ, என்னாச்சுமா? ரெக்கார்ட் பட்டனை அமுக்கலையா? ஆமாண்டி, ஆர்வத்துல சிகப்பு கலர் ரெக்கார்ட் பட்டனை அழுத்த மறந்துட்டேன். அப்பவே வீடியோவை என்கிட்ட காட்ட சொல்லி உங்ககிட்ட கேட்டேன்ல, அவரே நம்ம கண்ணால எரிச்சிருவார் போல இருக்கேம்மா. நீ ஏமா இப்படி பண்ற? இங்க பாருங்க, மாமியார்னு கூட பார்க்க மாட்டேன். ஏதாவது மலை உச்சிக்கு கூட்டிட்டு போய் அப்படியே அங்கிருந்து காரோட தள்ளி விட்டுருவேன். மாப்பிள்ள, அது அது அந்த ரெட் கலர் பட்டனை அமுக்காம விட்டுட்டேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. முதல்ல வெளியே போங்க 2 பேரும். ஆர்வ கோளாறுல ஏமா என்னையும் சேர்த்து கூட்டிட்டு வந்து இப்படி அண்ணன் தங்கச்சி 2 பேரும் முன்னாடியும் மொக்க வாங்க வைக்கிற? மீனா, இவ உங்க அம்மா ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இங்க நிறைய குழப்பம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல இவங்க வேற அப்பப்ப வந்து வீடியோ இருக்கு ஆடியோ இருக்குன்னு சொல்லி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்து சொல்லி வை. அத்தை, நீங்க என்ன ட்ரை பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் திரும்பவும் சொல்றேன், ஆதிய பத்தி என்கிட்ட தப்பான இமேஜ் ஏதாச்சும் கிரியேட் பண்றதுக்கு தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். எனக்கு அவர் என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டாரு. இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல ஆதிய பத்தி என்கிட்ட வந்து தப்பா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உட்காருங்க. பாட்டி, சென்னையில இவங்களோடதுதான் பெஸ்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். இவங்க பண்ற அத்தனை ஈவென்ட், கல்யாணம் எல்லாமே பெரிய சக்சஸ் தான். இவங்களோட டேட் வாங்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆமா, இதுவரைக்கும் உங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல எத்தனை கல்யாணம் பண்ணிருப்பீங்க? பெரிய பெரிய கிராண்ட் வெட்டிங்ஸ் மட்டுமே நாங்க ஒரு 1125 பண்ணிருப்போம் மேடம். அதுக்கப்புறம் நிறைய பார்ட்டிஸ், பர்த்டேஸ், அந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் சேர்த்தா கண்டிப்பா பெரிய நம்பரா இருக்கும் மேடம். நீங்க ஆன்லைன்ல எங்களோட ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி செக் பண்ணீங்கன்னா எங்களோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும் மேடம். வெரி குட், வெரி குட். நீங்க எந்த மாதிரி வெட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப பெஸ்டா பண்ணுவீங்க? மேடம், எங்களோட டீம் வெட்டிங் அண்ட் டெஸ்டினேஷன் வெட்டிங் இது ரெண்டுத்துல ரொம்ப ஃபேமஸ் மேடம். ஆஹா. பீச் ரெசார்ட்ல நடக்கிற தீம் வெட்டிங்க்கு நாங்க ஒரு ஃபுல் பேக்கேஜ் கொடுத்துருவோம். இது ஒரு 5 நாள் ஈவென்ட் மேடம்.
மெஹந்தி, சங்கீத், ரிசப்ஷன், கல்யாணம், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ரிசப்ஷன், அப்படி ஒரு ஃபுல் பேக்கேஜையும் நாங்களே பண்ணிடுவோம் மேடம். ஆஹா. அதுக்குண்டான ஃபுட் ஆர்டர், டெக்கரேஷன், இப்படி எல்லா இன் அண்ட் அவுட்டையும் நாங்களே பார்த்துப்போம். அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னலா கல்யாணம் வேணுங்கிறவங்களுக்கு நாங்க பெருசா கல்யாண மண்டபத்தை புக் பண்ணி அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாங்களே பண்ணிடுவோம். ட்ரெடிஷ்னலா பண்ணணும்னா ஒன்னு அழைப்பில இருந்து அடுத்த நாள் கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷன் வரைக்குமே எல்லாத்தையும் நாங்க பார்த்துப்போம் மேடம். சரி, இந்த பொன்னழைப்புன்னு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அந்த விஷயத்தை எப்படி பண்ணுவீங்க? ஜெனரலா இந்த மாதிரி ராயல் கிளைண்ட்ஸ் எல்லாம் ஆ. பெரிய லக்ஸூரியஸ் கார்ஸ்ல ஒன்னு என்ட்ரி கொடுக்கற மாதிரி கேட்பாங்க. நோ 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 நோ, எனக்கு இந்த கார்ல பொண்ணை அழைச்சுக்கிட்டு வரதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப ட்ரெடிஷனலா பல்லாக்கு வச்சு பல்லாக்குல ஒரு இளவரசி வந்து இறங்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா என் பேத்தி மித்ரா சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த வீட்டோட இளவரசி தான். அவளோட கல்யாணம் பெஸ்ட், தி பெஸ்டா இருக்கணும். எனக்கு பணத்தை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. எவ்வளவு வேணாலும் சார்ஜ் பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த கல்யாணம் தி பெஸ்டா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணி அந்த அக்கேஷனுக்கு ஏத்த மாதிரி டெக்கரேஷன் பண்றதெல்லாம் மித்ராவை கேட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சிருக்க. முக்கியமா சொல்லணும்னா தீம் பேட்டர்ன், கலர் பேட்டர்ன் எல்லாமே இன் அண்ட் அவுட்